Taste the Daily. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தானிப்படி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பென்னாகரம் ஒன்றியம் பாப்பாரப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் சிறப்புரையாற்றினார். அதில் ஒரே கையெழுத்தில் 41 உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றி ஏழை மாணவர்களின் கல்வி செலவை குறைத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், திருமண உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என விமர்சித்தார். கூட்டத்தில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சி.வி. சேகர், கழக அமைப்பு செயலாளர் துரைசெந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆரல்வாய்மொழி எம்ஜிஆர் நகர் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் திரைப்பட இயக்குநருமான நாஞ்சில் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.